முதலில் உலக நாடுகளுக்கு வரிகளை அறிவித்தார். இப்ப சைனாவுக்கு எதிராக உதவி செய்யும் நாடுகளுக்கு வரிகள் குறைக்கப்படும். ஆனால் சைனா மவனே யாராவது அமெரிக்காவுடன் சேர்ந்து சைனாவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துவீங்களா இருந்தால் பாரிய சேதத்தை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். சைனா கொடுத்த எச்சரிக்கையின் பின்பு அமெரிக்காவில் ஈஸ்டர் மண்டே ஸ்டாக் மார்க்கெட் டவுன். அது மட்டுமில்லை, அமெரிக்கா ஒரு ரிசெஷனை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்புக்கு வேற வழி இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறை, இல்லாட்டி உன்னை நான் ஃபயர் பண்ண போகிறேன். I just want to wish everybody once again happy Easter and enjoy your lives. Look at the markets, which are very unwelcome. So what do you think it means for the economy now? I think we're jumping into recession. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? இது ஒரு வெக்கக்கேடு மானக்கேடு. இதுக்கு முதல்ல எல்லா நாடுகளுடனும் ஒற்றுமையாக நல்ல ஒரு ட்ரேடிங் பார்ட்னராக இருந்த அமெரிக்கா இப்போ மற்ற நாடுகள் சிரிக்கிற நிலைமையில தான் அமெரிக்கா உள்ளது. எப்படியாவது ஒரு ட்ரேட் வார் மூலமாக சைனாவை வீழ்த்தியே ஆக வேண்டும். கடைசியாக சுருண்டு விழுந்தது அமெரிக்கா தான். மற்ற நாடுகளின் உதவி இல்லாமல் அமெரிக்காவால் சைனாவை வீழ்த்தவே முடியாது. சைனா சிரிக்கின்றது. டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பிளான் கூட பண்ண தெரியாது. அது மட்டுமில்லை, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வீக்கான பர்சன். For 4 straight years I fought for American workers like I would fight for my own family. I took care of our economy like I would take care of my own company. Look at the markets, which are very unwelcome on this Monday afternoon. The Dow is down 1,270 points right now. So we're 6 தடவை சொந்த பிஸ்னஸே பேங்க்ரப்ட். இப்போ 7வது தடவையாக அமெரிக்கா பேங்க்ரப்டாக போகின்றது. போன வெள்ளிக்கிழமை ஓவல் ஆஃபீஸில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவர் மீட்டிங்கில் கூறியுள்ளார், நாங்கள் சைனாவோட பேசினோம், நல்ல ஒரு பேச்சுவார்த்தை, சைனா எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு வந்தே ஆக வேணும் ஒரு டீலுக்குண்டு. அதில் திருப்பி கேட்குறாங்க, உண்மையிலேயே நீங்கள் பேசினீங்களாண்டு. அவர் சொல்கிறார், நான் பொய்யா சொல்கிறேன், உண்மையிலே நாங்கள் சைனாவோட பேசினோம், சைனா வெகு விரைவில் ஒரு டீலுக்கு வரப்போகுதுண்டு இவர் பொய்க்கு மேலே பொய் கூறி உள்ளார். டொனால்ட் ட்ரம்புக்கு சைனீஸ் பிரசிடெண்ட்டை பேரை கேட்டாவே இரத்த வாந்தி தான் வரும். Can you give us a sense of how far along these negotiations are with China? Are they in the early stages, or are you inching closer now to actually making a deal on tariffs? I think that we will make a deal with China. I think we've had some very good talks, but we will have some very good talks remaining. டொனால்ட் என்ன நினைச்சாருன்னு சொன்னால், இந்த வரிகளை அறவிட்டால் சைனா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும்ண்டு. சைனா அமெரிக்காவை கணக்கெடுக்கவே இல்லை. சைனா என்ன சொல்லுது, தங்களுக்கு அமெரிக்கா தேவை இல்லை. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது, சைனா எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தே ஆக வேண்டும். ஒரு பகல் கனவா இன்னுமே டொனால்ட் வெயிட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார், சைனா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று. All is in China's court. They need to do business with the United States. They need the best thing on the face of the planet, and that is the American consumer. ப்ரெஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கோர்ட்டில் சைனாட கையில் போல் இல்லை, அமெரிக்காவோட கையில் தான் போல் இருக்குது. ஸோ சைனா தான் அமெரிக்காவை தேடி வரணும்ட்டு. சைனா என்ன சொல்லுது, போலையும் கோட்டையுமே நீங்களே வச்சு நீங்களே 2 பக்கம் விளையாடிக்கொள்ளுங்க, நான் வேடிக்கை பார்க்கின்றேன். இதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்க, அமெரிக்காவோட கையில் தான் கார்ட்ஸ் இருக்குது, சைனாட கையில் கார்ட்ஸ் இல்லைன்ட்டு. சைனா என்ன சொல்லுது, நீங்கள் விளையாடுற கார்ட்ஸ் கூட மேட் இன் சைனா தான். இன்றைக்கி அமெரிக்காவுக்கு சைனான்னு சொல்லாமல் நித்திரையே வராது. அதே நேரத்தில் சைனா தேங்க் பண்ணுது. அதாவது அமெரிக்கா சைனா நாட்டை பில் பண்ணுறாங்க அதிகமாக. சைனா பற்றி பேசியே சைனா ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அதிகமாக உலகத்தில் பேசப்படுற நாடுமே சைனாவாக தான் இருக்கின்றது. எல்லாருமே சைனான்னு தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி சைனா உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துள்ளது. ஆரம்பத்தில் ட்ரம்ப் இந்த டெரஃபை அறவிடும் பொழுது, ரெசிபிக்கல் டெரஃபை அறவிடும் பொழுது எல்லா நாடுகளையுமே தன்னை கிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். உலக நாடுகள் எல்லாமே தங்களோட நெகோஷியேட், அதாவது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க. இவர் எது பிளான் பண்ணுறாருன்னு சொன்னால், அவ்வளோ நாடுகளையும் ஒரு பேச்சுவார்த்தைன்ற பேரில் தன் பக்கம் எடுத்துக்கொண்டு சைனாவை தனிமைப்படுத்துறதான் ட்ரம்ப்போட ஒரு பெரிய நோக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், உண்மையிலே கிஸ் பண்ணுறது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். மற்ற நாடுகளோட உதவி தேவைப்படுது.
சைனாவை ஒதுக்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கு சைனா என்ன சொல்லுது, நீங்கள் யாரோடையுமே அமெரிக்காவோட போய் எந்த டீலும் செய்யுங்க, ஆனால் எங்களுக்கு எதிராக ஏதாவது நீங்கள் நடவடிக்கை அமெரிக்காவோட சேர்ந்து செய்வீங்களா இருந்தால் நீங்கள் பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் ஒரு எச்சரிக்கையை விட்டுள்ளது. These countries are calling us up, kissing my ass. They are dying to make a deal. Please, sir, make a deal. I'll do anything, sir. இது டொனால்ட மாஸ்டர் பிளான். ஆரம்பத்தில் பக்கத்து நாடுகள் தேவை இல்லை, வரிகள் தான் தேவைப்பட்டது. எப்போ சைனா ரிட்டாலியேட் பண்ணிச்சோ அப்போ தான் பக்கத்து நாடுகளோட உதவி இப்போ இவருக்கு தேவைப்படுது. அதுவும் 90 நாட்கள் ரெசிபிகல் டேரிஃப் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது, அதாவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் 75 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் நெகோஷியேட் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆல்மோஸ்ட் 30 நாட்களுக்கு கிட்ட முடிய போகின்றது. ஏதாவது ஒரு நாடு நெகோசியேஷன் பண்ணிடுறதா அமெரிக்காவுடன் சேர்ந்து? ஒரு நாடு கூட நெகோசியேஷன் இதுவரை பண்ணவே இல்லை. இன்னும் 60-65 நாட்களில் எல்லா நாடுகளுமே நெகோசியேஷன் செய்தே ஆக வேண்டும். இதெல்லாமே நடைமுறையில் சரி வரப்போகிறதே இல்லை. இப்போ ட்ரம்ப்புக்கு இருக்கிற பெரிய த்ரெட்டே சைனா தான். China is fully prepared to fight to the very end because the world is big enough that the United States is not the totality of the market in the world. So if the United States wants to go in that direction of completely shutting itself out of the China market, be my guest. Yeah, and China will lose the US market, which, as I've said, is 15%. We don't care. சைனாக்கு அமெரிக்கா தேவை இல்லை. உலகம் பெரிது. அது மட்டுமில்லை, இன்னும் 5000 வருடத்துக்கு வந்து சைனாக்கு வளங்கள் இருக்கின்றது. சைனாவை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு சைனாவோட பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வருதா இருந்தால் ரெஸ்பெக்ட் பண்ணணும். சைனாவையும் சைனீஸ் மக்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் சைனா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு வர்றதா கூறி உள்ளது. ஸோ சைனா ஒரு நாளும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போக போகிறதில்லை. அன்டில் அமெரிக்கா இறங்கி வந்தால் மட்டும்தான் இது நடக்க போகின்றது. ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு சைனா ஆப்பு வச்சிட்டுது. எக்ஸ்போர்ட்டை வந்து நிறுத்தி விட்டது. மினரல், மேக்னட் இது ரெண்டுமே ஆட்டோ மேக்கர்ஸுக்கு முக்கியம். அடுத்தது ஏரோஸ்பேஸுக்கு, செமி கண்டக்டர் கம்பெனிஸுக்கு முக்கியம், மிலிட்டரிக்கு முக்கியம். இதெல்லாமே இந்த வளங்கள் எல்லாமே இப்போ இருக்கிற வளங்களை வச்சு தான் அமெரிக்கா வந்து யூஸ் பண்ண வேண்டும். இந்த வளங்கள் முடிஞ்ச பிறகு திருப்பி சைனாட்ட தான் வந்தாகணும் ஒரு காலகட்டங்களில். இதனால தான் அமெரிக்கா வந்து எப்படியாவது ஒரு டீலுக்கு சைனா வரணும்னு இன்று வரை சொல்வதற்கான முக்கிய காரணம். இந்த டொனால்டு ட்ராமா எல்லாமே ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான். $500 பில்லியன் ஆப்பிள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லியுமே ஆப்பிள் கம்பெனிக்கு வந்து டெரஃபை வந்து அறவிட்டுள்ளார். ஆப்பிள் இன்றைக்கு ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. There's a confusion about China, and let me at least give you my opinion. The popular conception is that companies come to China because of low labor cost. I'm not sure what part of China they go to, but the truth is China stopped being the low labor cost country many years ago. The reason is because of the skill, the quantity of skill in one location, and the type of skill it is. Like the products we do require really advanced tooling, and the precision that you have to have in tooling and working with the materials that we do are state of the art, and the tooling skill is very deep here. You know, in the US you could have a meeting of tooling engineers and I'm not sure we could fill the room. In China you could fill multiple football fields. It's that vocational expertise is very deep, very deep here. சைனா வந்து வெறும் லேபர் காஸ்ட் பிரச்சனை மட்டும் இல்லை, ஸ்கில் இருக்குது, அடுத்தது குவாலிட்டி ஆஃப் ஸ்கில், மற்றது டைப் ஆஃப் ஸ்கில். இந்த எல்லா கேட்டகரியிலுமே சைனா வந்து முன்னிலையில் இருக்கின்றது. அதனால தான் சைனாவில் வந்து ஆப்பிள் ஃபோன்ஸை வந்து மேக் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் வெறும் லேபர் காஸ்ட் மட்டும் இல்லை, ஹை ஸ்கில்லுமே சைனாவில் தான் உள்ளது. இன்றைக்கு அமெரிக்கா ஒரு பரிதாபமான நிலைமையில தான் இருக்குது. கன்சியூமர் பிஸ்னஸ் எல்லாமே டவுன். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போய்விட்டது. பொருட்களின் விலை வந்து அதிகமாகிவிட்டது. போன சனிக்கிழமை வந்து ஆர்ப்பாட்டம், எல்லா ஸ்டேட்லேயுமே மக்கள் ஆர்ப்பாட்டம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார் ஈஸ்டர் சண்டேக்கு.
கடைசியா எங்க கை வைக்க கூடாதோ அங்க இவர் கை வைக்க போறார். வேற வழியே இல்லை. இதை குறைச்சா மட்டும்தான் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யலாம். ஏண்டா அவ்வளவுத்துக்கு இனியில்ன்ற மாதிரி அமெரிக்காவோட எக்கானமி ஒரு ரிசெஷனை நாடி தேடித்தான் போய்கொண்டிருக்கின்றது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சே ஆக வேண்டும். இங்கே ஒரு ட்வீட் ஒன்று போடுறார் பாருங்க. But you can see the post right there where he's essentially calling on the Federal Reserve to cut rates. This is something that the president really has no power doing. And when he talks about Mr. Too Late, he's talking about the Federal Reserve Chair, Jerome Powell. Over the last week or so, he's really ratcheted. ஃபெடரல் ரிசர்வுக்கு அதுவும் ஜெரோம் பவலுக்கு இவரை நியமித்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் 2018. அதுக்கு பிறகு பைடன் தொடர்ந்து இவரை வச்சிருந்தார். நல்ல ஒரு ஃபெடரல் ரிசர்வில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் என்று. இப்போ இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் சொன்னால், உடனடியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்காட்டி, அதாவது இவருக்கு வைத்த பேர் மிஸ்டர் டூ லேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்கானமியை பொறுத்து தான் ஏறும் இறங்கும். ஒரு நாளும் அரசாங்கம் சொல்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி குறையவே குறையாது. இப்போ இருக்கிற நிலைமையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா டாலர் ஆல்ரெடி வீக்காக இருக்குது, இன்னும் டாலர்ட பெறுமதி குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். ஸோ இதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்போ குறைக்க மாட்டாங்க. வார மாதம் ஒரு வாய்ப்பு இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதா கூட்டுறதா என்று. ஆனால் இவர் அவசரமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உடனடியாகவே நீ குறைத்தே ஆக வேண்டும், இல்லாட்டி உன்னை நான் ஃபயர் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு மிரட்டலும் விட்டுள்ளார். ஆனால் அதுக்கு ஜெரோம் பவல் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தன்னை ஃபயர் பண்ண முடியாது, அரசாங்கம் தன்னை ஒன்றுமே செய்ய முடியாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் இது நாளைக்கு எந்த ஒரு நிலைமையில் போய் முடிய போகின்றது என்று. இப்போ சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ட்ரேட் வாரை பார்க்கும் பொழுது ஆல்ரெடி 2 பக்கமே தாக்கம் இருக்குது. சைனாக்கு அதிகமான தாக்கங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால் நிறைய ஸ்டாக்ஸுகள் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் போய் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவுக்கு எப்போ இந்த தாக்கம் தெரியும் என்று சொன்னால், இப்போ ஸ்கூல் ஹாலிடே முடிஞ்சு சம்மர் ஹாலிடே முடிஞ்சு பேக் டு ஸ்கூல் ஒன்று வரும். அதில் பிள்ளைகள் இப்போ ஸ்டேஷனரி பேக் டு ஸ்கூலுக்கு தேவையான பொருட்களை வாங்க போகும் பொழுது தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பமாக போகுது. அப்போ தான் சைனீஸ் மார்க்கெட் அமெரிக்காவுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லை, கிறிஸ்மஸுக்கு தேவையான ட்ரீஸ்லேருந்து ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ அமெரிக்கா கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெரஃப் வாரினால் இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ செப்டம்பர் மாதத்தில் இருந்து தான் மக்கள் எதிர்நோக்குவாங்க எந்த பொருட்களையுமே விலை குறைவாக வாங்க முடியாதென்று. ஸோ பேக் டு ஸ்கூலில் இருந்து தான் இந்த பிரச்சனையை அமெரிக்காவுக்கு ஆரம்பமாக போகின்றது. அப்போ தான் மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.